வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதிர்ஷ்டம் மட்டும் நம் கதவை தட்டவே மாட்டேன்கிறதா? சோர்ந்து போய்விட்டீர்களா? கவலை வேண்டாம். சில நேரங்களில் இதற்கான விடை நம் ஜாதக கட்டங்களிலேயே மறைந்திருக்கும். இந்த வீடியோவில் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டம் காலியாக இருந்தால், ஜாதகத்தில் ஒரு கட்டம் காலியாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் கிரகங்கள் இல்லை என்று பொருள். ஜோதிட ரீதியாக ஒரு வீடு காலியாக இருப்பதால் அந்த பலன் கிடைக்காமல் போகாது. ஆனால் 9ஆம் இடம் பாக்யம் மற்றும் 11ஆம் இடம் லாபம் காலியாக இருக்கும்போது அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை காண்போம். 9ஆம் இடம் என்பது தந்தை, பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். 9ஆம் இடம் காலியாக இருந்தால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது குறைவாக இருக்கலாம். எதையும் போராடி பெற வேண்டிய சூழல் அமையும். கட்டம் காலியாக இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். உதாரணமாக 9ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த இடம் காலியாக இருந்தாலும் உங்களுக்கு தந்தையின் ஆதரவும் பூர்வீக சொத்துக்களும் தடையின்றி கிடைக்கும். பாதிப்பு எப்போது? 9ஆம் இடமும் காலியாக இருந்து அதன் அதிபதியும் 6, 8, 12 ஆகிய மறைவு வீடுகளில் மறைந்திருந்தால் மட்டுமே பாக்கியங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். 11ஆம் இடம் என்பது லாபம், மூத்த சகோதரர், ஆசைகள் நிறைவேறுதல் மற்றும் நண்பர்களை குறிக்கும். இந்த இடம் காலியாக இருந்தால் வருமானம் வருவதில் தடைகள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் உடனே பலன் தராதது போல தோன்றும். 11ஆம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமர்ந்தால் அந்த கட்டத்தில் கிரகங்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். பல வழிகளில் வருமானம் வரும். 11ஆம் அதிபதி நீசமடைந்தாலோ அல்லது ராகு கேது பிடியில் இருந்தாலோ எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்காத நிலை ஏற்படும். கட்டம் காலியாக இருந்தால் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். வீட்டின் அதிபதி. அந்த கட்டத்திற்கு உரிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்று பாருங்கள். காலியாக இருக்கும் அந்த கட்டத்தை வேறேதேனும் சுபகிரகங்கள், அதாவது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் பார்க்கிறதா என கவனியுங்கள். குரு பார்த்தால் அந்த இடம் கோடி புண்ணியம் பெறும். அந்த காலியான வீட்டின் அதிபதிக்குரிய தசாபுத்தி நடக்கும்போது அந்த வீட்டிற்குரிய பலன்கள் உங்களை தேடி வரும். எளிய பரிகாரங்கள். 9ஆம் இடம் பலப்பட குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள். தந்தை அல்லது தந்தை வழி பெரியவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முக்கிய குறிப்பு: இது ஒரு பொதுவான ஜோதிட தகவல். தனிப்பட்ட ஜாதக பலன்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுவது சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.